சரி அப்ப நம்ம கிளம்பலாமா? கிளம்பலாம். மருமவளே, எதுவா இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் தானே நீ இந்த வீட்டுல இருக்க போற. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்துருவேல்ல. நான் வரட்டுமா? ஐயோ, வரேன் வரேன், வாடா. வரேன். இதுங்க மூஞ்சுங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. நம்ம இருக்கிற நிலைமையில இதுங்க வேற. வாங்க நீ. ஒரு நிமிஷமா. டேய், ஹலோ. ஏய், என்ன அதான் வரேன்னு சொல்லிட்டேன்ல. நீ எங்க வரேன்னு சொன்ன? பேசிக்கிட்டு இருக்கும் போதே போனை கட் பண்ற. நான் வரேன் வரேன் வரேன். போதுமா? வெடி. இங்க பாரு சங்கர், உனக்கு அதிகபட்சம் அரை மணி நேரம் தான். நீ மட்டும் வரல, நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன். ஏய், இவன டேய் சோம்பேறி பயல, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? மா, அந்த கவிதா டென்ஷன் பண்றாமா. என்ன மாட்டா அவளுக்கு? உடனே நான் அவளை போய் பார்க்கணுமா, இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். போன போட்டு விடு. லூசு மாதிரி பேசிட்டு இருக்காத. அவ போலீஸ் ஸ்டேஷன் போனா இந்த கல்யாணம் நின்றோம். நான் ஜெயிலுக்கு போகணும். ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாமா, அவ சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கலாம். அரை மணி நேரத்துல வரணும்னு சொல்றாமா. டேய், பூங்கொடி கிட்ட பேசிட்டு இருக்கும்போது உனக்கு போன் வந்துச்சுல, அத பார்த்த உடனே அவ முகமே மாறி போச்சுடா. எனக்கு தான் டென்ஷனா இருக்கு. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? டேய், இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கடா. கல்யாணம் முடிஞ்ச கையோட நீ எப்படி வேணா இருந்துக்கடா. அதுக்காக தான்மா இவ்வளவு தூரம் பொறுத்து போறேன். சரி, நீ வீட்டுக்கு போ. நான் சந்தப்பேட்டை பஸ் ஸ்டாப்ல பார்த்து நம்ம ஸ்டைல்ல டீல் பண்ணிட்டு வரேன். டேய், சீக்கிரம் வந்துடுடா. யாருக்காவது விஷயம் தெரிஞ்சிட போகுதுடா. அதெல்லாம் காதுங்காது வச்சா மாதிரி நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீ போ.